வேண்டாம் வேண்டுவதில்லை. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்கிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலை நிற்கவில்லையே. நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்போது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கு ஒருவன் தன் சகோதரனுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களையும் கிருபையாய் மன்னித்து அவர் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நிலையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நான் பட்டதுமாய் இருக்கிறது. உருவழித்து போக காலம் சமீபித்திருக்கிறது. ஆமென். புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். நியூ கவர்னன்ட் பிளெஸிங். இதுல முக்கியமான ஒரு கருப்பொருளாய் எபிரேயர் புஸ்தகத்திலே ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். பிரதான ஆசாரியர் என்பது ஒரு முக்கியமான கருத்து. இந்த 2 வசனங்களை நீங்க பார்க்கலாம். முதல் 2 வசனத்துல சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெளி சொல்லி 7ஆம் அதிகாரத்தை அங்க குறிப்பிடுகிறத நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு என்பதை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தில் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒருவாய், பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழிய செய்கிறவராகிய பிரதான ஆசாரியர். அந்த பிரதான ஆசாரியர் இந்த இடத்துல என்ன செய்கிறார்? முதலாவது மகத்துவமான ஆசனத்தில், பரலோகத்தில் உள்ள மகத்துவமான ஆசனத்தில் வலது பரிசுத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்ததாக பரிசுத்த ஸ்தலத்திலும் மெய்யான கூடாரத்திலும், அந்த மெய்யான கூடாரம் கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு கூடாரமாய் அது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆசாரிப்பு கூடாரம் குறித்து நாம் ஏற்கனவே நாம் பார்த்தோம். சோ அந்த ஒரு மகத்துவமான ஆசனத்தில் அவர் உயர்த்தப்பட்டு அந்த இடத்துல அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிரதான ஆசாரியராய் இருப்பதை நாம் அந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 2வது 3வது வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, 3வது வசனம், ஒவ்வொரு பிரதான ஆசாரியரும் காணிக்கைகளிலும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறார். அதனால் செலுத்தப்படும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதாய் இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பலிகளையும் காணிக்கைகளும் செலுத்தப்படுகிற ஒரு இடமாய் ஊழிய செய்கிறவராய் அந்த இடத்துல காணப்படுகிறார். மகத்துவமான ஆசாரியராய் காணப்படுகிறார். அடுத்தது இந்த இடத்துல பலி செலுத்துகிறவராகவும் ஊழியம் செய்கிறவருமாகிய ஒரு பிரதான ஆசாரியராய் இந்த இடத்துல காணப்படுகிறார். 3வது 6வது வசனத்துல, இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷ உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தில் பெற்றிருக்கிறார். இந்த ஆசாரியர் மகத்துவமான ஆசனத்துல இருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்திலும்
கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட கூடாரத்தில் ஊழியம் செய்கிறார். மூன்றாவதாக விசேஷ வாக்குத்தத்தம், விசேஷ உடன்படிக்கைக்கு தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராய் இருக்கிற ஒரு முக்கியமான ஆசாரிய ஊழியத்தை அவர் செய்கிறார். சோ அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியரை இந்த புதிய உடன்படிக்கைக்கு இருக்கிறார். ஒரு சில பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கை உள்ள வித்தியாசங்களை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல கூடாரம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனா இந்த இடத்துல பார்க்கிறோம் பரலோகத்திலே அந்த கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் மோசேக்கு அந்த கூடாரத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்று காண்பித்தாரோ அந்த மாதிரியின்படி அதுக்கு இசைவா அதோட காப்பி இல்ல அதோட நிழலாய் அதோட அமைப்பாய் அந்த மாடல்ல அவர் எப்படி காண்பித்தாரோ அதே போல பூமியில இருக்குங்களா இவர்கள் செய்ததை பார்ப்போம். இதுதான் மூணாவது வசனத்துல கூட சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உள்ள சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணும் போயில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா புதிய உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உண்மையானது. அது விசேஷ வாக்குத்தத்தமான ஒரு கூடாரத்தை கொண்டது. அது மெய்யான கூடாரம், கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட கூடாரம், பரலோகத்தில் இருக்கிற ஒரு கூடாரமாய் அது இருக்கிறது. சோ மோசே செய்த கூடாரத்துக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதை பார்க்கலாம். அதே நேரத்துல முதலாம் உடன்படிக்கை 7ஆம் வசனத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா பிழை இல்லாது இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கையிடம் வேண்டுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்பனா முதலாம் உடன்படிக்கை பிழை உள்ளது, பலவீனமானது, அதுல எந்த பிரயோஜனம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இது தெளிவாய் பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளுங்க. 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நெக்ஸ்ட் நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. சோ பழைய உடன்படிக்கை மோசேயின் மூலமாய் வந்த உடன்படிக்கை அதுல பலன் கிடையாது, அது பலவீனமானது, அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாததா இருந்திருக்கிறது. அதனால்தான் புதிய உடன்படிக்கை வருவதற்கு காரணம் நியாயப்பிரமாணம் பூரணப்படுத்தவில்லை, யாரையும் அது மாற்றவில்லை என்பதை தெளிவாக இந்த இடத்துல காண்கிறோம். அதே 7ஆம் அதிகாரம் 28வது வசனம் நியாயப்பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. ஆனா நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு உண்டான ஆடையோடு விளங்கிய வசனமோ என்றைக்கும் பூரணரான குமாரனையே ஏற்படுத்துகிறது என்பதை பார்க்கிறோம். சோ அது பலவீனமானது, அது அந்த பிரதான ஆசாரியரும் பலவீனமா இருப்பதை நாம் பார்க்கலாம். அப்ப என்றால் புதிய உடன்படிக்கை அது பலனானது, அது பூர்ணப்படுத்துகிறது, அது குமாரனாகிய இயேசுவை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழித்து போக காணப்படுகிறது. உருவழித்து போன அது அழிந்து போயிற்று என்று சொல்லலாம், இல்லைங்களா? ஆனால் புதிய உடன்படிக்கை என்பது அது நித்தியமானது, நிலைத்திருக்கக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நாள்பட்டதுமாய் இருக்கிறது அப்படின்றது நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இல்ல இது பயன்பாட்டில் இல்லை அல்லது இனி ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய பார்வையில் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை முடிவுற்றது, அவ்வளவுதான். சோ பழைய ஓல்டு கவர்னன்ட் முடிஞ்சிருச்சு, பழைய ஆசாரியத்துவம் முடிவடைந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எஸ்லேம் ஆலயத்தில் ஆசாரியர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா கிபி 70ல முடிஞ்சிச்சு, இன்னைக்கு அந்த ஆலயம் கட்டப்படவில்லை. சோ அந்த காலத்துல இருந்து இது வரைக்கும் ஆலயம் இல்லை, இல்ல எந்த ஆசாரியத்துவம் இல்லை. புதிய ஏற்பாட்டின் திருச்சபை, மணவாட்டி திருச்சபை மத்திய வாழ்ந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு மறுபடியும் யூதர்களுக்கான காலம் தொடங்கும் போது அவர்கள் அதுக்கு மறுபடியும் உயிர் கொடுப்பார்கள். ஆனால் நிச்சயமானது புதிய உடன்படிக்கை என்பதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் வித்தியாசங்களை சொல்லுகிறேன். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல முதல் 1-2 வசனத்தின்படி அது பழைய உடன்படிக்கை அது பூமியிலே
ஸ்தாபிக்கப்பட்டது. புதிய உடன்படிக்கை எங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. புதிய உடன்படிக்கை எங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது? கொஞ்சம் நீங்களும் சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். புதிய உடன்படிக்கை அந்த கூடாரம் எங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது? பரலோகத்துல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. பழைய உடன்படிக்கை பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. மோசே உண்டு பண்ண கூட கவனிக்கிறீங்களா? 2வது காரியம் 5வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். 5வது வசனம் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க கவனிங்க. 5வது வசனம் வாசிங்க யாராவது. 5வது வசனம் எபிரேயர் 8:5 வாசிங்க. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணுகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாய் இருங்கள் என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். தேங்க்யூ சார். 2வது வித்தியாசம் என்னவென்றால், இந்த கூடாரம் பரலோகத்தில் உள்ள சாயல் நிழலுக்கும் மாதிரிக்கும் ஒத்திருக்கிறது. அப்போ வந்து இது நிஜம் கிடையாது. பரலோகம் என்பது உண்மையானது இல்ல, ட்ரூ சப்ஸ்டன்ஸ். அது அந்த சாயல் அதோட நிழலுக்கு இல்ல, அந்த மாடலுக்கு மாதிரிக்கு இது ஒற்றிருக்கு. ஸோ உண்மையானது புதிய உடன்படிக்கை இல்ல, அதோட நிழல் தான் வந்து பழைய உடன்படிக்கை. ஸோ பழைய உடன்படிக்கை நிழலுக்கும் சாயலுக்கும் மாதிரிக்கு ஒப்பா இருக்கிறது. புதிய உடன்படிக்கை நிஜமாய் இருக்கிறது என்று சொல்லலாம். 6வது வசனத்துல 3வது கம்பேரிசனை நம்ம பார்க்கலாம். 6வது வாசிங்க சிஸ்டர். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷ உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஸோ விசேஷ வாக்குத்தத்தங்கள் என்பது இந்த புதிய உடன்படிக்கைக்கு ஒப்பா இருக்கு. பழைய உடன்படிக்கை கட்டளைகளால் நிறைந்தது. புதிய உடன்படிக்கை வாக்குத்தத்தங்களால் நிறைந்தது. ஞாபகம் வைத்துங்க. பழைய உடன்படிக்கை கட்டளைகளால் நிறைந்தது. புதிய உடன்படிக்கை வாக்குத்தத்தங்களால் நிறைந்தது. 7வது அதிகாரம் 18 வாசிங்க. 7வது அதிகாரம் 18. முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருக்கிறது நிமித்தம் மாற்றப்பட்டது. பலவீனம் உள்ளது, அடுத்தது அது மாற்றப்பட்டு பிழையுள்ளதுமாய் இருக்கிறது. அது யாரை பூர்ணப்படுத்துகிறதாய் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் 7:18 சொல்லுது. பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்து விட்டு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 28வது வசனம், அதே 7வது அதிகாரம் 28வது வசனம். நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. அது நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு உண்டான புதிய உடன்படிக்கை பூரணரான குமாரனை பிரதான ஆசிரியரை ஏற்படுத்துகிறது. ஆனா பழைய உடன்படிக்கை அந்த பிரதான ஆசாரியர்கள் அவர்களே பலவீனம் உள்ள மனுஷர்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 8வது அதிகாரத்துல 7-8 வாசிங்க. அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும்
நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. ஆமா. அப்போ புது உடன்படிக்கை காலத்துலதான் அப்ப இருக்கும். இந்த எபிரேயர் ஆக்கியர் எழுதும்போது வருகிறது சொன்னார். சரிங்களா? ஆனா இது எந்த உடன்படிக்கை போல இல்ல. 9வது வசனத்துல மோசையோடு எகிப்து தேசத்துல இருந்து வரும்போது பிடித்த நாள்ல பண்ண உடன்படிக்கை போல இல்ல. இல்ல அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைநிற்கவில்லையே என்று 9வது வசனத்துல இருக்குது பாருங்க. நானும் அவர்களை புறக்கணித்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு புது உடன்படிக்கை 10வது வசனத்துல செய்கிறார். அந்த புது உடன்படிக்கையின் பிரமாணங்கள் கற்பலகையில் அல்ல இருதயங்களிலே எழுதுகிறார் என்று நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தரை அறிந்து கொள்ளுங்க என்று ஒருவனும் ஒருவருக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னிப்பேன், பாவங்களை நினைப்பாயிருப்பேன் என்று அவர் சொல்லுதனாலே முந்தினதை அவர் பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமா என்பது உருவளித்து போயிற்று என்று சொல்லி அழகாக இந்த அதிகாரம் முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட சரிங்களா? அந்த பழைய ஏற்பாட்டுல கடைசி புஸ்தகமான மல்கியாவுல முடியும் போது அதுல கர்த்தர் புது உடன்படிக்கை குறித்து சரிங்களா ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகிறார். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதோ இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். ஆ, அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். ஆ, அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் ஆ, நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் ஆ. தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். சோ இந்த கடைசி புஸ்தகத்துல ஒரு தீர்க்க தரிசனமாய் உடன்படிக்கையின் தூதன் ஒருவர் வருகிறார் என்றதை நம்ம பார்க்கலாம். உடன்படிக்கையின் தூதன் அழகாக சொல்லப்பட்டது. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அந்த இடத்துல சொல்லப்படுது, அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர் என்கிற அழகான வார்த்தையை பார்க்கலாம். இஸ்ரவேலுடைய மேசியா, அந்த மேசியா தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்பதை நாம் அழகாக தெரிந்து கொள்ளலாம். ஏசாயா 42:6 சொல்கிறது, நீ குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும் என்பதை இந்த இடத்துல பார்க்கலாம். எரேமியா 31:31வது வசனம் சொல்கிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இது எபிரேயர் 8வது வசனத்துல வாசித்த அதே வசனம் எரேமியால சொல்லப்பட்ட அந்த வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் பழைய உடன்படிக்கை நீக்கிவிட்டு புதிய உடன்படிக்கை நாம் எல்லாரோடு கூட அவர் செய்திருக்கிறார். அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த புது உடன்படிக்கை 4 காரியங்களை கொண்டது. தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமான வாசிப்போம். இந்த எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல இப்ப நம்ம பார்த்துமே நான் செய்கிற அந்த புது உடன்படிக்கை அது பாத்தீங்கன்னா அவர்களுடைய அநியாயங்கள் எல்லாம் நான் மன்னிப்பேன். பிரமாணங்களை நான் அவர்கள் இருதயத்துல எழுதுவேன். இது எகிப்து தேசத்துல நான் அழைத்த போது அது போல இந்த உடன்படிக்கை இல்லை. அதை மீறி போய்விட்டார்கள். ஆனா அந்த புது உடன்படிக்கை பாத்தீங்கன்னா உள்ளத்துல வைத்து இருதயத்துல எழுதி நான் அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்களின் ஜனமா இருப்பார்கள். ஒருவனும் ஒருத்தருக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறியவர் முதல் பெரியவர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அவள் அக்கிரமத்தை மன்னித்து பாவங்கள் இணையாதிருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையில படி பார்த்தோம்னா 4 காரியங்கள் காணப்படுகிறது. தொடர்ந்து அதை டீட்டெயிலா பார்ப்போம். நீதிமானாக்கப்படுவது, பரிசுத்தமாக்கப்படுவது, அடுத்தது ஊழியம் செய்வது, அடுத்தது மகிமைப்படுத்துகிற கிறிஸ்துவின் பிரதான ஊழியத்தை இது குறிக்கிறதை பார்க்கலாம். 4 காரியம் புதிய உடன்படிக்கையில நீதிமானாக்கப்படுவதும், நீதிமானாக்கப்பட்டது அது கடந்த காலத்துல இயேசுவின் ரத்தத்தினால செய்யப்பட்ட ஒன்று. நிகழ்காலத்துல ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பரிசுத்தப்படுத்தி ஊழியம் செய்ய வைக்கிறார். எதிர்காலத்துல கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த போகிறார். சோ இந்த முக்கியமான 4 அம்சங்கள் இந்த புதிய உடன்படிக்கையில இருக்கிறது. கர்த்தர் இதை சின்ன தியானத்தை ஆசீர்வதிப்பாராக. இதற்காக ஒரு சின்ன ஜெபத்தை இந்த கேட்ட வசனத்தின்படி புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய்
கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை பென்சி சிஸ்டர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன ஜெபத்தை அவங்களோடு சேர்ந்து நாம் செய்வோம். துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படி, உம்முடைய உடன்படிக்கைகளை நாங்கள் தியானிக்கும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே புதிய உடன்படிக்கை ஆண்டவரே அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் 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 ராஜா. ஆண்டவரே மகா ஆண்டவரே பெரிய ஆசாரியராக ஆண்டவர் தேவன் ஆண்டவரே இந்த உலகத்திலே வந்து எங்களுக்காக ஆண்டவரே ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு இருக்கிறீங்க. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதன்படி ஆண்டவரே அப்பா சூத்திரிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே அப்பா ஊழியங்களை செய்யவும் ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்தவும் எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தவும் ஆண்டவரே நாங்கள் உமக்காக ஆண்டவரே கடைசி பரியந்தும் நாங்கள் ஜீவிக்கவும் ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் பழையவைகளை எல்லாவற்றையும் புதிதாய் மாற்ற இருக்கிறீங்க ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே அப்பா. துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிந்தின கல்வாரி ரத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காயப்பட்ட ஆண்டவரே இந்த கல்வாரி ரத்தம் ஆண்டவரே அப்பா சரீரத்திலே நீர் ஆண்டவரே அப்பா பட்ட எல்லா உபகாரங்களுக்காகவும் ஆண்டவரே உபத்திரங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஆண்டவரே பட்டீர். அதன் மூலமாக நாங்கள் விடுதலை அடைந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை ஆண்டவர் தேவன் ஆண்டவர் உடைய சமூகத்திலே துவங்க தேவன் கிருபை செய்தீர். உமக்கு நன்றி. இந்த தியானங்கள் எங்களுடைய இருதயங்களில் எப்பொழுதும் காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிற நீர் ஏற்படுத்தின ஆண்டவரே அப்பா எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிற இந்த நாளிலும் ஆண்டவர் உடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழ ஆண்டவரே அப்பா உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் நினைத்து ஆண்டவரே ஒவ்வொரு நேரமும் நாங்கள் கழிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா மகிமைப்படுவீராக. துதிக்கான மகிமை இல்லாமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே.